புது வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். நம்ம இந்த வண்டிக்கு தான் போக போகிறோம். எங்கள் ஊரில் ஒரு மாமா ஒருத்தர் ஓட்டுறாரு இந்த வண்டியை. நாமக்கல் கம்பெனி வண்டி. என்ன வண்டி தான் பார்த்தீங்கன்னா இது ட்ரெய்லர். எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேபாள் போகிறோம். நான் வேறு ஆதார் கார்டு எடுக்காமல் வந்துட்டேன். நேபாளுக்கு போகிறக்கு வேறு என் மாமாவும் வேறு சொல்லலை வேறு. பார்ப்போம் என்னென்னு. வண்டி வேலை இந்த பிரேக்கோட லைனிங் தேஞ்சு போச்சு. அது லைனிங் தேஞ்சிச்சுன்னு கலக்குனா ட்ரம்மும் தேஞ்சிருச்சான். அதனால் புது ட்ரம் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. வண்டியில் பார்த்திங்கன்னா டயர் மாட்டி முடிச்சாச்சு, லைனிங் அடித்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சிட்ருக்கோம். ரிவர்ஸ் ஹாரன் வச்சு செட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வச்சு செட் பண்ணோம். இந்த கலர் லைட்டு, அப்புறம் இந்த ஃபாக் லேம்ப் வச்சு செட் பண்ணோம். ஏன்னா இப்போலாம் பனிமூட்டமான இடத்துக்கு போகிறோம். மூடு பனி பெய்யும், ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த ஃபாக் லேம்ப் வச்சுருக்கோம். ஹாய், ஹலோ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நாமக்கல்லில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல. ஏன்டானா என் மாமா அவர் கொஞ்சம் சையாக இருக்கார். ட்ரெய்லர் ஓட்ட வந்திருக்கேன் நான். நாங்கள் வந்து நேபாளோட இருக்க போயிட்டுருக்கோம். எங்கள் வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கு. மொத்தம் 5 வண்டி நேபாளுக்கு. ஒரு வண்டி வந்து லோ பெட்டு, மீதி 4 வண்டி வந்து நார்மல் ட்ரெய்லரு. ஏதோ இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் ஏற்றிட்டு போயிட்டுருக்கோங்க. எனக்கும் என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து விசாகப்பட்டினம் வைசாக் தாண்டி ஆந்திரா முடிய போகிற பார்டர் கண்டிஷனில் நிற்கிறோம். இதுக்கப்புறம் எந்தெந்த மாநிலம் போகணுன்னு எனக்கே தெரியல. நான் என்ன முதல் தடவை போயிட்டுருக்கேன். நான் கர்நாடகா தாண்டினது கிடையாது, கேரளா தாண்டினது கிடையாது. ஆந்திராக்குள்ளே வந்து போயிருக்கேன், தெலுங்கானா வந்து போயிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ தூரம் போகிறேன் நான். அதுவும் ட்ரெய்லரில். இதுக்கு முன்னாடி பாடி வண்டியில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ட்ரெய்லரு. ஏன்னா நம்ம வருங்காலத்தில் ஐரோப்பா போக போகிறோம். நம்ம வண்டிகள்லாம் நிறையா கல்கட்டா போயிட்டுருக்கு. இது வந்து சென்னை கல்கட்டா பைபாஸுங்க. ஆந்திரா செம்ம பெருசாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நெல் தான். ஆந்திரா முழுக்க நல்லா தான் இருக்குது, ஒன்றும் சரி, ஓகேங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது இயற்கை காட்சிகள் எது இருந்துச்சுன்னா அப்படியே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது. டக்குன்னு இப்படி வந்தேன், தெரியுது பார்த்தீங்களா பாம்பு. நல்ல வேலை போகலாம் நான். லாரி டிரைவர் ஃபீல்டுக்கு வரணும்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம டாய்லெட்லாம் போகணும். இப்படி பாம்பு இருக்குது. இப்போ இதுவே நைட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்? ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. போயிருக்க வேண்டிதான். எங்கே போய் அலைவோம் நம்ம? லாரி டிரைவர் ஃபீல்டுக்கு வர எல்லா இடத்துலையும் டாய்லெட் வசதி கிடைக்காது, பார்க்கிங் வசதி கிடைக்காது, குளிக்க முடியாது. நிறைய பேர் அடுத்த சேனல்கள்லாம் பார்க்குறேன், நானும் வண்டிக்கு வரணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களோட டாய்லெட் ஃபெசிலிட்டி தான் மெயின், சரிங்களா? நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியாது வண்டியை. டாய்லெட் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு விஷயம். ஒரு யூரின் அடிக்க முடியாது, எதுவுமே கரெக்டாக பண்ண முடியாது. சாப்பாடு கூட டைம் சாப்பிட முடியாது. இப்போ தயிர் பாக்கெட் தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இவ்வளோ நாள் நாங்கள் வண்டி எடுத்து செவ்வாய்க்கிழமை எடுத்தோம். இன்றைக்கி வியாழக்கிழமை ஆகிடுச்சு. கடையில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி, ஓகே. இப்போ காய்கறி வாங்கி வச்சுருக்கோம், சமைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். சுரக்காய் குழம்பு. இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லாரி புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்காக எல்லா வண்டியும் நின்றுட்டுருக்கு. இந்த வீடியோவே ரொம்ப நேரம் பேசிட்டேன். யாரோ இவ்வளோ நேரம் பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு கூட தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம் வாங்க. மீண்டும் எங்கேயாவது அடுத்த பார்டர் நுழையும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒடிஷாக்குள்ளே என்ட்ராயிருக்க டைம் பாருங்கள். கரெக்டாக 8:45, நவம்பர் 22. 2 வண்டி இங்கே நிற்கிது. அடுத்து
ஒரு வண்டி இந்த பெட்ரோல் பங்க்கில் டீசல் அடிக்க போயிருக்கு. கேமரா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. இதுதான் இப்போவும் வண்டிங்க நிற்கிது. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் இருக்க மாட்டாது. ஆந்திரா முடிஞ்சு இப்போ என்ன ஸ்டேட்டு? ஒரிசா. ஒரிசா. ஆ ஆ புவனேஸ்வர் 182 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஹாய் ஹலோ. இன்றைக்கி தேதி வந்து நவம்பர் 23 காலையில் 9 மணி 5 நிமிஷம். எங்கடா இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒடிஷான்னு சொல்கிறாங்க, ஒரிஷான்னு சொல்கிறாங்க. ஒரிஷாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூர்கான் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இது வந்து கம்பெனி பெட்ரோல் பங்க்கோட பார்க்கிங். இந்த பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வண்டி நிப்பாட்ட கூட இடம் கிடைக்கல. அவ்வளோ வண்டிங்க நிற்கிது. எல்லா தமிழ்நாட்டு வண்டி, ஆந்திரா வண்டி, எல்லா ஸ்டேட் வண்டியுமே இங்கே நிற்கிது. இந்த பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்குது, பக்கத்துலேயே குளிக்கிற வசதி சூப்பராக இருக்குது எல்லாமே. இது ஃப்ரீ பார்க்கிங் தான் சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல அந்தளவுக்கு. இந்த டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் அந்த செக்யூரிட்டிக்கிட்ட 10 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு சாவி தருவார். 2வது நம்பரு 3வது நம்பர்னு அதில் பூட்டு போட்டிருக்கோம். அந்த பூட்டை திறந்து நீங்கள் டாய்லெட் போயிட்டு திரும்பி அவர்கிட்ட கொண்டு வந்து அதே சாவியை பூட்டியே நீங்கள் கொடுத்துடணும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற தண்ணி நல்லா சுத்தமாக தொட்டியில் சூப்பராக பளபளன்னு இருக்குது. நம்ம தமிழ்நாடு வண்டிங்க எல்லாமே இங்கே இருக்குது. தமிழ்நாடு வண்டிங்கள்லேருந்து எல்லா ஸ்டேட் வண்டிங்களும் இங்கே நிற்கிது. இது மாதிரி வேறு எதுவும் பார்க்கிங் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் முதல் முறையாக இங்கே வரேன் இப்போ தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்துக்கலாம், காய் வாங்கிக்கலாம், எல்லா வசதியும் இருக்குது. மதுபான கடைகள் முதற்கொண்டு இருக்கான் வெளியே. அப்படியே போவோம். நம்ம டிரைவருங்க முன்னாடி போயிருக்காங்க, கறி எடுக்க போயிருக்காங்க, போய் பார்ப்போம். நம்ம வண்டி நேராக அங்கே நிற்கிது. பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்டானா செவ்வாய்க்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆகிடுச்சா சனிக்கிழமை ஆகிடுச்சான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம், வைக்கிறேங்க. இன்னைக்கு தேதி வந்து நவம்பர் 23 சாயந்தரம் 6 மணி 54 நிமிஷம். எந்த பெட்ரோல் பங்க்கோட பார்க்கிங்கில் நிப்பாட்டியிருந்தோமோ அதே பங்க்கில் வந்து டீசல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஒரிசாக்குள்ளே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே பார்ப்போம். நான் பார்டர் வந்து காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குது என்னென்னு. ரொம்ப காடு ஏறிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய காடுலாம் இல்லையா, சும்மா சின்னதாக ஏறி இறங்க வேண்டியதான். நான் வண்டிலாம் கீழே விழுந்துருமா? அங்கேருந்து வருதே வண்டி. இன்னும் அங்கே போய் வரணுமா நம்ம? எல்லோரும் ஒடிஷாவுக்குள்ளே தான் இருக்கோம். இந்த வண்டி டிரைவருக்கு தூக்கம் வருது. அவர் ஒத்தையாக 2 நாளாக நிறுத்தாமலே ஓட்டிகிட்டு வந்துட்டார். இதுதான் எங்கள் வண்டி. ஆனால் நாங்கள் வந்துட்டு இத்தனை வண்டி சேர்ந்த மாதிரி போகிறோம். நல்லா பாருங்க. அதனால் என் மாமா என்ன சொன்னார், கொஞ்சம் நேரம் போய் அந்த வண்டியை ஓட்டி ஹெல்ப் பண்ணுறான்னாரு. அதனால் இந்த வண்டி ஓட்ட போகிறேன் நான். இப்போ ஜார்க்கண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். மணி 1 மணிக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அவர் தூங்கிட்டார், நான் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வர வழியில் ஒரு டிப்பர்காரனை ஒம்பளுத்துட்டு வந்தேன். அவனே என்னை பதிலுக்கு வச்சு செஞ்சுட்டான், அணைச்சிக்கிட்டு விடாமலே. வம்புலுக்குல லெஃப்டில் சின்னதாக கேப் விட்டுருந்தேன், அதில் அவன் ஏற பார்த்தான். நான் ஃபுல்லாக வண்டி முன்னாடி நிற்கிது, நில்றான் மயிரான்னு ஏறி போனேன். அவன் அடுத்தாப்பில் வந்துட்டு என்னை சைடு போட்டு என்னை மிந்த விடாமலே பண்ணிட்டான். நான் சைடு எடுத்தேன்னா ஏறுவான், அந்த மாதிரியே பண்ணிட்டான் ஒடிசாக்காரன். அப்படியே காலையில் 5 மணி ஆகுது.
இப்போ தான் ஜார்க்கண்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சோம். மாமாட்ட வண்டியை கொடுத்துட்டேன். வண்டியை பார்க்கிங் தாபால் நிப்பாட்டிட்டு தூங்குகிறோம். காலைல ஒரு 8 மணிக்கு எடுத்தால் போதும். ஜார்க்கண்டுக்குள்ளே பகல் ஃபுல்லாக ஓட்டலாமா. ஒரிஷாக்குள்ளே மட்டும்தான் ஆடியோ போலீஸ் தொல்லை. சரி, ஓகே. அன்றைக்கி தேதி என்னன்னு எனக்கு தெரியல. தேதி வந்து நவம்பர் 24. ஜார்க்கண்டுக்குள்ளார பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ராஞ்சின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கான். அந்த இடத்துல போய் நிப்பாட்டிட்டு மறுபடியும் நைட் எடுத்துக்கலாமா. என்னடா ரீசன் வண்டியெல்லாம் ஓரங்கட்டி நிப்பாட்டிக்கிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெல்ட் ஒன்று அறுந்து போச்சு அந்த லாஸ்ட்டாக நிற்கிற வண்டியில். அதனால் அதை பெல்ட்டை கரெக்ட் பண்ணி போட்டாங்க. அப்படியே போக வேண்டிதான். செம்மையாக பசிக்குது வேறு. இவ்வளோ இருக்குது. நல்லா எங்கே பார்த்தாலும் இப்படி மரங்களாக தான் இருக்குது. தொட்டா சுருங்கி நல்லாவே இருக்குது. ரொம்ப பச்சையாகவும் இல்லை, ரொம்ப வறண்டும் இல்லை, அப்படியே இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜம்ஷத்பூர் வருது. இங்கே இருக்கிற எல்லா வெஹிக்கிளுமே முக்கால்வாசி டாட்டாவாக தான் இருக்குது. ஜம்ஷத்பூர் வந்து டாட்டான்னு சொல்கிறாங்க, டாட்டா நகர்னு சொல்கிறாங்க. அந்த டாட்டா கம்பெனி வந்து ஒரு ஊரை தத்தெடுத்துக்கிட்டாங்களாம்ல. அது இங்கே முன்னாடி தான் வருது. ரத்தன் டாட்டா அவர் தத்தெடுத்த ஊர் இங்கே முன்னாடி வருதான். அதையும் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது என்னென்னு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே டாட்டாவாக தான் இருக்குது. டாட்டா மோட்டார்ஸும் இங்கேருந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கம்பெனியும் இங்கே தான் இருக்கான். எல்லாம் டாட்டா வண்டி. டாட்டா சிக்னாவே தான் வந்துட்டு ஒரு லைலாண்டு வருது. அடிச்சுட்டானுங்களா? அட கடவுளே. சைக்கிள் எங்கே பார்த்தாலும் சைக்கிள் தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. சைக்கிளில் போகிறவங்களுக்கு தான் சேஃப்டி இல்லை. எல்லாத்தையும் எடுப்போம். எல்லாத்தையும் எடுப்போம். இதெல்லாம் ராத்திரியில் வரனால காட்ட முடியல. இந்த காடெல்லாம் வண்டி வெறும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது. ரோட இறக்கிட்டு வருமா, சூப்பராக இருக்குது. அப்படியே முன்னாடி மட்டும் காட்டுறீங்க. செம்மையாக இருக்குது. முன்னாடி போனால் திருட்டு ஏரியா வேறு இருக்கான். எங்கள் வண்டியெல்லாம் முன்னாடி போயிடுச்சு. நான் மட்டும்தான் கடைசியாக போயிட்டுருக்கேன். சரி, ஓகே. ஜார்க்கண்டுக்குள்ளே தான் இருக்கோம். இன்னைக்கு நைட்டு பாஸ் பண்ணிடலாமாம்மா? பாஸ் பண்ணிடலாம்ல. ஓகே ஆமாம். தேதி வந்து நவம்பர் 25. காலையில் 9:45 ஆகுது. இன்னும் நாங்கள் ஜார்க்கண்டுக்குள்ளே தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நேற்று நைட்டு ஃபுல்லாக ஓட்டவே இல்லை. 24ஆம் தேதி நைட்டு ஓட்டலை. ஏன்னா எங்கள் கூட ஒரு லோ பெட் வருது. அது கொஞ்சம் ஒவ்வொரு நிமிஷங்க. இந்த போர்டு பாருங்கள். கொல்கத்தா ரைட்டில் போனால் 391 கிலோமீட்டர். வாரணாசி லெஃப்டில் போகணுமா. இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக போகணுமாம்மா? ஸ்ட்ரைட்டாக போகணும். அந்த லோபெட் வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கனால ரொம்ப போய் சுற்றி வருது. அது சத்தீஸ்கர்லாம் போய் சுற்றி வருதோம். அது வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுமா. அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக அப்படியே போயிட்டுருக்கோம். படுத்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ரோட்டு. லெஃப்டில் போனால் டெல்லி, இந்த பக்கம் போனால் அசாரிபாக் கொடர்மாவா. நேராக நம்ம அதில் தான் போனோம். கொடர்மா பாட்னா. அந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம். இந்த ஊர்லலாம் பஸ்ஸில் மேலேயும் உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும். லக்கேஜும் இருக்குது, ஆளும் உட்காந்துருக்காங்க. எது கவர்மெண்ட் பஸ் எது ப்ரைவேட் பஸ்னே தெரில. நிறுத்திட்டான்.
ஜார்க்கண்ட் ஃபுல்லாகவே மலைகளாக தான் இருக்குது, ஏற்றமும் இறக்கமாக தான் இருக்குது. எதை காட்டுறது எதை விடுறதுன்னே தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலையை வெட்டி ரோடு போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு டெலிவரி பிச்சுக்கிட்டு வருது. டேமா இது? ஓ, இங்கே பார்த்தீங்களா இல்லையா, சூப்பராக இருக்கு. அங்கே டேம் இருக்குங்க. டேம் வந்து நல்லா தெரியும். ஓ, டேம் வழியெல்லாம் போவோம். ஓகே ஓகே. டேம் காட்டும். எதை காட்டுறது எதை விடுறதுன்னே தெரிலங்க. டெலிவரி வந்துட்டு இருக்கான் பாருங்க, ரைட்டில் ஏறி. விரதில் பார்த்தா தெரியாது. ஃபோனை பறி கொடுத்துட போகிறேன். அவ்வளோதான், அப்புறம் பொறிக்க அள்ளிட்டு தான் போகணும். ரைட்டில் போகணும். சிலிப்பி 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 பார்க்குறேங்க. புதுப்பாலை வந்து நான் கண்ட போது போயிட்டு இருந்தேன். ஓ, அது பக்கத்தில் ரயில்வே பிரிட்ஜ் ஆட்டுது. இந்த பக்கம் பயங்கரமாக இருக்குது, நிறைய கடல் போல் இருக்குமாம்மா. கண்ணு கட்டினது ஒரு ஆரோக்கியம். ஏன் இங்கே தான் மீன் விற்பாங்களா? பாலம் போட்டுருக்கப்ப நான் போனேன். அப்போலாம் சின்ன பாலம் பாலம் போட்டுருக்கப்ப நான் வந்தேன். இதுக்கு மதகெல்லாம் இந்த பக்கம் எங்கே இருக்குன்னு தெரியல. மதகெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. எவ்வளோ பெரிய மலையை வெட்டி ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து ஜார்க்கண்ட் பார்டர். மணி எத்தனை ஆகுது? 4:30 மணி ஆகுது. இந்த வண்டி பிரேக் அடித்தா போயிட்டு தாண்டிடுச்சு. பிரேக் அடித்தா அந்த லாஸ்ட் ஒரு வீல் மட்டும் தேயுது, ஜாஸ்தியாக பிரேக் போய். அதை ரிப்பேர் பண்ணலான்னு பிரேக் கிட்ட கழட்டி சர்வீஸ் பண்ணால் அதுவும் இல்லை. அப்புறமும் அப்படி தான் தேயுது. டயர் ஒன்றும் பஞ்சர், டியூப்பு போயிடுச்சு, டியூப்பு கிழிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ வேலை, இன்னமும் அது சரியாகலை. ஜார்க்கண்டுக்குள்ளேருந்து நாங்கள் இப்போ ஒரிஷாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சரி, பீகாருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அதுதான் இல்லை. நீங்கள் பாருங்கள், கரெக்டாக மணி 5:20. அதுக்குள்ளே இருட்டி போயிடுச்சு. 5 மணிக்கெலாம் இருட்டிடுச்சுங்க. 7 மணி பொழுது மாதிரி இருக்குது. ஆக்சல் வெஹிக்கல் எக்ஸப்ட். இதுதான் வந்து பார்டர் ஆர்டிஓ ஒரிஷா, பீகார். சாரி, மறுபடியும் வளரிக்கிட்டே இருக்கேன். மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க பாருங்கள். ஓகே, கயா, நீங்கள் நாடோடி ராம் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் எங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். செம்மையாக டீ சூப்பராக போட்டிருக்காரு அந்த கடைக்கு. ஒரு வண்டி ஒன்று போகுது பாருங்க. இல்லை, அவன் இறக்கி விட்டானா இவங்கள. பிரேக் டவுன் ஆயிடுச்சு.
இந்த பீகாருக்குள்ள நுழைஞ்சதும் போதும் எங்கே பார்த்தாலும் ஒரே புழுதி. இந்த மாதிரி இந்த நிலக்கரி சாம்பல் ஏற்றிட்டு போகிற வண்டிங்க அப்படி தண்ணி ரோட்டில் கொட்டுதா, அந்த ரோட்டில் கொட்டும் போது அதோட சேர்ந்து சாம்பலை கீழே கொட்டிடுதா, ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அப்படியே பறக்குது, புகையாக தான் இருக்குது. இந்த ஊருக்குள்ளே தெளிவான இடம் எப்போ வரும்னே தெரில. இந்த வண்டிங்கெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில. நாங்கள் முன்னாடி போய் லெஃப்ட்டு திரும்பி ரைட்டில் திரும்பினோம். அதனால் வந்துட்டு எப்படா இந்த இடத்தோட தாண்டி போவோன்னு இருக்கு. வாய்க்குள்ளெல்லாம் மண்ணாயிருது, நரங்குது. 2 நாள் இங்கிட்ட அப்படியே ஓரமாக உட்காந்துருந்தோம்னா நம்மளே புழுதியில் அப்படியே மூழ்கிடுவோம். ஓகே, இன்னும் மாமா எவ்வளோ தூரம் இருக்குது நேபாளுக்கு? இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் நேபாள் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. இன்னும் தூரம் இருக்குது, பார்டருக்கு இன்னும் 400 கிலோமீட்டர் போகணும். அங்கே எங்கேன்னு ஓட்டுறதுக்கு ஒரு 400 கிலோமீட்டர் சரியாக போயிடும். 400 கிலோமீட்டர் போகணும். இப்போ நைட்டு 11 மணி ஆகுது. விடிய ஓட்டினா தான் போக முடியும். சரி, ஓகே, பார்ப்போம் வாங்க. ஒரிசாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கங்கை நதியா என்னன்னு தெரியல. இந்த பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். நான் மேப்பில் பார்த்துட்டு கங்கை நதியா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நல்ல புனித நதி. இதில் ஒரு நீராடிட்டு போனோம்னா பாவம்லாம் கூட கழியும். எல்லாமே இந்த மாதிரி வண்டிங்க தான் பயங்கரமாக வந்துட்டு இருக்கலாம். அவ்வளோ வண்டிங்க, அவ்வளோ டிராஃபிக். கன்ஃபார்மாக இது கங்கை நதி தாங்க. மேப்பில் பார்த்துட்டேன், கங்கை நதி மேலே தான் போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க எல்லா பக்கமும். இன்னொரு பாலம் அந்த சைடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, இன்னொரு நேபாளுக்கு ஒரு 400-450 கிலோமீட்டர் இருக்குது, பார்டர் இருக்குது. நாங்கள் நிற்காமல் ஓட்டிகிட்டு போயிடுவோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தொங்கு பாலம் மாதிரி போடுவாங்க போலங்க. இந்த மாதிரி ட்ரில்லிங் போயிட்டுருக்கு நைட்லேயும். இங்கே பார்த்தீங்களா பாலம் அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க கங்கை நதிக்கு மேலே. பார்த்தீங்களா, நானே தான் இந்த மெக்கானிசத்தெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். டவர் கிரேன் வச்சுருக்காங்க, லிஃப்ட் வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு. இங்கே பாருங்க, தலைவர் அவருக்கு மட்டும் பாட்டை போட சொன்னால் ஊருக்கே போட்டுட்டு போயிட்டுருக்காரு. இந்த கங்கை நதியோட 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது, கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சது. கரெக்டாக 3 மணி 2:57க்கு தெரிஞ்சது. 2-3 மணிக்கு ஒன்றும் தெரியல. நடந்து போகிறவங்களே தெரில இந்த லைட் வெளிச்சத்தை தாண்டி. பீகாரில் அவ்வளோ பனி. 2 நிமிஷத்தில் இறங்கிடுச்சு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி வந்து 26, காலையில் மணி 7:50 ஆகுது. பாருங்கள், என்ன இது பீகார் தான். பீகாரா ஒரிசான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள். காலைல 7:50 ஆகுது. எங்கள் வண்டிக்கு அடுத்து நிற்கிற வண்டியே தெரியல பாருங்கள், அவ்வளோ பனி பெய்யுது. நைட்டு இங்கே ஹோட்டல் பார்க்கிங்கில் விட்டு நிப்பாட்டிருந்தோம். நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இங்கேருந்து நேபாள் போயிட்டுருக்கோம். நேபாளுக்கு எவ்வளோ தூரம்டா இருக்குன்னா, கிட்டத்தட்ட பீர்குஞ்ச் அப்படின்ற இடத்துல தான் நம்ம நிப்பாட்ட போகிறோம், கொண்டு போய் பார்க்கிங்க்காக. அங்கேருந்து தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு வந்து 140 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அந்த பீர்குஞ்ச் அப்படின்ற இடம் வந்து நேபாளோட சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி ரக்சோல் அப்படின்ற இடத்தோட இந்தியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரக்சோல்ன்ற இடத்துல வந்து இந்த பீகார் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள், செம்ம பனி பெய்யுது. இந்த தாத்தா வேறு சைக்கிளில் போயிட்டுருக்காரு, வண்டியே தெரில. ஓகே, அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். கிளம்பும் போது குளிரும் தாங்க முடியல. நல்லா குளிர் ஓகே,
இப்போதைக்கு தாங்குற அளவுக்கு இருக்குது. இன்னும் முன்னாடி போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. புது அனுபவம் என் லைஃப்பில். இப்படிலாம் இந்த அளவுக்கு பனி பிரதேசத்துக்கு போகிறது இப்போ தான் முதல் முறையாக. மதியம் 1 மணிக்கு மேலே ஆக போகுது. இந்தியா நேபாள் பார்டர் கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். போக 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 இன்னமும் பனிமூட்டம் விலகவே இல்லை. பக்கத்தில் போக போக இங்கிட்டலாம் ஃபுல்லாக நல்லா வெயிலாக இருக்குது. கொஞ்சம் வெயில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்டம் விலகலை. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். காத்மண்டு ஐசிபி இண்டோ நேபாள் பார்டர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. கஸ்டம்ஸ் இடம். உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா நேபாள் வண்டி வருது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ஊருக்கு பேர் வந்து ரக்ஸுல். இன்க்ரெடிபிள் இந்தியா. இதுதாங்க எங்களுக்கு பின்னாடி இந்தியாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி திரும்பி நின்று எங்களுக்கு முன்னாடி இந்தியாவே இருக்குதுன்னு சொல்லலாம். க்ளீன் போட் இல்லாமலே நானே என் மாமனும் ஃபாரின் போக போகிறோம். இந்தியாவை விட்டு வெளியில் போகிறோம். பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் இல்லாமலே ஃபாரின் போகிறோம். பேசஞ்சர்ஸ்லாம் ரைட்டில் போங்க, ட்ரக்லாம் லெஃப்ட்டில் போங்க பார்க்கிங்க்கு. இதை தாண்டுனா இந்தியா பார்டர் முடிஞ்சிச்சு. பாருங்கள் மிலிட்ரிலாம் நின்றுட்டுருக்காங்க. எங்களுக்கு ஒரு லோ பெட் ட்ரெய்லர் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா. அது வர்ற வரைக்கும் இங்கேயே பார்க்கிங்லேயே கழுவி கமுத்து சாப்பிட்டு படுத்துருக்க வேண்டியது தான் எங்களோட வேலை. இங்கே காய்கறி கடைலாம் இருக்குது. இங்கேயே இருக்குது. லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. இங்கே இன்றைக்கி டேட் வந்து 26 சாயந்தரம் 3:06. எங்கடா இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் இந்தியா நேபாள் பார்டரில் இருக்கோம். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து பேப்பர் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு எப்போ உள்ளே விடுவாங்க என்னென்னு தெரில. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை நாள் ஆகுன்னு தெரில. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நேபாளுக்குள்ளே போகிறதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். செகண்ட் பார்ட்டாக பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் அவுட் சைடு தான். அப்படியே பின்னாடி ஒரே ஒரு அடிப்பைப் ஒன்று இருக்குது. அந்த அடிப்பைப்பு தண்ணி அடித்து குடிச்சிக்கலாம். ஓகே. வீடியோ ரொம்ப நல்லாலாம் இருக்காது. யார் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கலாம் தெரியாது. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.